ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் தட் இஸ் 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4ல் 15th சம் பார்க்க போகிறோம். இது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சம். இதுதான் ப்ரூவ் தட் யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. பெரிய கொஸ்டின் இருக்குது, கரெக்டுங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து P of n கன்சிடர் பண்ணிங்க. ஸோ சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஞ்சம் பெருசாக வரும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நிதானமாக பார்க்கணும். ஸோ P of n you consider that as question, you write the question here. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து n-க்கு வந்து 1 கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்ன சொல்லுவோம், n-க்கு 1 கொடுப்போம், அப்புறம் n-க்கு k + 1 கொடுத்து சால்வ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? n is equal to 1 1 கொடுத்தீங்கன்னா இதில் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைன் ஆல்ஃபா தானே, அதை எடுத்துங்க. சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 1 கொடுத்தா 1 - 1 0 0 இன்ட்டு சைன் n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 × π/12 by sin π/12. ஸோ இந்த sin π/12 sin π/12 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, sin alpha is equal to sin alpha. sin alpha is equal to sin alpha. Therefore P of 1 is true அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு assume P of k is true. P of k is true. ஸோ assume P of k is true. P of k is trueனா நம்ம அந்த கொஸ்டின் அப்படியே என்ன பண்ண போகிறோம், sin alpha ப்ளஸ் sin of alpha ப்ளஸ் π/6 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் sin of alpha ப்ளஸ் n இருக்கிற இடத்துல k போடுங்க, k - 1 × π/6 is equal to sin of alpha ப்ளஸ் k - 1 × π/12 into sin k π/12 by sin π/12. சரிங்களா? இதுதான் வந்து P of k. ஸோ இதை வச்சுட்டு டு ப்ரூவ் P of k + 1 is true. P of k + 1 is true. என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் P of k + 1 பெருசான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், டு ப்ரூவ் P of k + 1 is true. அது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் k + 1 கொடுத்துட்டு இது வர ரிசல்ட்டு அது என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம். இங்கேயே நான் ரிசல்ட் கொடுக்குறேன் பாருங்க. டு ப்ரூவ் தட் sin of alpha ப்ளஸ் இங்கே k + 1 கொடுத்துன்னு வச்சுங்க, +1 - 1 கேன்சல் ஆகிடும், k π/12. இங்கே sin of இங்கே k இருக்கிறதுல k + 1 k + 1 × π/12 by sin of π/12. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக வரும் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நான் LHS எடுக்க போகிறேன். LHSல நான் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். தட் இஸ் இதுலேருந்து ஒரு ஸ்டெம் எக்ஸ்ட்ரா. ஸோ sin alpha ப்ளஸ் sin of alpha ப்ளஸ் π/6 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் sin of alpha ப்ளஸ் k - 1 × π/6 ப்ளஸ் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானா k இடத்துல k + 1 கொடுக்கணும். k + 1 கொடுக்கணும்னா அப்போ என்ன ஆகிடும், sin of alpha ப்ளஸ் k + 1 கொடுத்தா +1 - 1 கேன்சல் ஆகிடும், k π/6 வரும். சரிங்களா? இப்போது ஏற்கனவே நமக்கு இந்த ரிசல்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வரையும் அப் டு திஸ் இங்கேருந்து இது வரையும் இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கோம். அதை அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா sin of alpha ப்ளஸ் k - 1 × π/12 into sin k π/12 it's divided by sin π/12. கரெக்டுங்களா? போட்டாச்சு அந்த ரிசல்ட்டு. இப்போது இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே ஆட் பண்ணிங்க, sin of alpha ப்ளஸ் k π/6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டு வரோம். கரெக்டாக? அது கீழே கொண்டு வரது என்ன சொல்லலாம், டேரெக்டாக 1 sin π/12ன்னு வச்சுக்கலாம் ஞாபகமாக. ஓகேவா? இது அப்படியே வச்சுட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, sin of alpha ப்ளஸ் k - 1 × π/12 sin k π/12 கிராஸ் மல்டிப்ளைனா ப்ளஸ் sin of alpha ப்ளஸ் k π/6 into sin π/12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேர்ம் sin a + b ஃபார்முலா என்ன ஃபார்முலா, sin a + b sin a + b that is equal to என்ன ஃபார்முலா, sin a cos b ப்ளஸ் cos a sin b cos a sin b. இதை தான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ sin a மைனஸ் பி வருதுன்னு வச்சுங்க. இப்போ இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் சிம்பிளை பண்ண போகிறேன். 1/sin π/12 போட்டாச்சு. சைன் ஆஃப் இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் உள்ள மட்டும் k π/12 மைனஸ் π/12 மைனஸ் π/12. இது வந்து sin a மைனஸ் பி கான்செப்ட் இன்டூ sin k π/12 ப்ளஸ் sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/6 k π/6 இன்டூ sin π/12. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். sin a மைனஸ் பி ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். sin a மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ you go to this is equal to 1/sin π/12 into sin π/12 into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். sin a மைனஸ் பி sin a cos b sin a k π/12 sin a cos b minus cos a sin b sin b sin π/12 into இப்போ பார்த்தீங்கன்னா sin k π/12 இந்த மல்டிப்ளிகேஷன் sin a மைனஸ் பி ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இது வெளியே இருக்கிறது போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ இது கூட இருக்கிறது எழுதணும். ப்ளஸ் sin ஆல்ஃபா ப்ளஸ் k π/6 sin π/12. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ சைன் காஸ் இருக்கு இல்லைங்களா, சைன் காஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் k π/2 இந்த வேல்யூஸ் இருக்குது இன்டூ காஸ் இது இதோட மல்டிப்ளை பண்ணிங்க. இது இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் 1/sin π/12 இன்டூ sin ஆல்ஃபா ப்ளஸ் k π/2 இன்டூ காஸ் π/12 இன்டூ sin k π/2 இது வெளியே இருக்குது மல்டிப்ளை பண்ணுங்கள். sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/12 cos π/12 sin k π/12 மைனஸ் இது அப்படியே cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/12 sin π/12 இன்டூ sin k π/12 ப்ளஸ் sin ஆஃப் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/6 இன்டூ sin π/12. இப்போது இதில் இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது ரெண்டுத்துலையும் sin π/12 காமனாக இருக்கும். இது ரெண்டுத்துலையும் sin π/12 காமனாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் தான். sin π/12 காமனாக எடுத்துங்க. 1/sin π/12 அது காமன் இன்டூ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/12 cos π/12 ப்ளஸ் இன்டூ sin k π/12. இது ரெண்டுத்துலேருந்து sin π/12 காமனாக எடுக்க போகிறேன். ஸோ மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் sin π/12 காமனாக எடுத்துட்டுனா இங்கே போட்டுங்க. மைனஸ் sin π/12 காமனாக எடுத்துகிட்டுன்னு வச்சுங்க. அப்போ என்ன கிடைக்கும், cos ஆல்ஃபா ப்ளஸ் k π/12 இன்டூ sin k π/12. இங்கே இதுக்கு sin π/12னா மைனஸ் எடுத்துட்டா மைனஸ் sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் k π/6. ஓகேங்களா? அது வந்துருச்சுங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பை இன்னும் ஒரு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்த இடம் விட்டுட்டு இந்த இடம் வந்து என்ன சொல்லுவோன்னா cos a sin b அப்படின்னு மீனிங். இதுக்கு என்ன மீனிங்கு, cos a sin b. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos a sin b that is equal to 1/2 into sin a plus b minus sin a minus b. இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியணும், சரிங்களா? ஸோ cos a cos sin b is equal to 1/2 into sin a plus b minus sin a minus b. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ அந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1/sin π/12 into sin of alpha plus k π/12 into cos π/12 sin k π/12 sin k π/12 k π/12 வந்துச்சுங்களா? இப்போ இதில் மைனஸ் இந்த sin π/12 காமன் தான், அது இங்கே வச்சுக்கலாம், ஏன்னா அது கூடவே இருந்தது தான். மைனஸ் sin π/12 இஸ் காமன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார்முலா போடணும். cos a sin b ஃபார்முலா 1/2 into sin a plus b alpha plus k π/12
a plus b plus k pi by 12 minus sin of alpha plus k pi by 12 minus k pi by 12 a plus b minus a minus b a minus b போட்டாச்சா இதோட இன்னொரு ஸ்டெப் இருக்கு minus sin of alpha plus k pi by 6 இருக்கு அது இருக்கு சரிங்களா ஏன்னா அது மறந்துடக்கூடாது அதை அப்படியே வச்சுக்கோங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் கே பை பை 12 மைனஸ் கே பை பை 12 கேன்சல் ஆகிடும் கரெக்டுங்களா இப்போ இங்கே என்ன இருக்குது அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிங்க கே பை பை 12 கே பை பை 12 ஆகிடும் 2 கே பை பை 12 ஆகிடும் தட் இஸ் கே பை பை 6 ஆகிடும் 1 பை சைன் பை பை 12 இன்ட்டு இங்கே இருக்குது அப்படியே ஃபஸ்ட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 12 காஸ் பை பை 12 சைன் பை பை 12 இதில் மைனஸ் இந்த 2 வெளியே இருக்குங்க மைனஸ் இந்த 1/2 காமன் தானே 1/2 இன்ட்டு 1/2 இது மைனஸ் வருது 1/2 காமனாக வருதுன்னா அப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தானே எடுக்கணும் அந்த 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும் ஸோ மைனஸ் 1/2 இன்ட்டு சைன் பை பை 12 இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2k பை பை 12ன்றது k பை பை 6 ஆகிடும் 2k பை பை 12 இல்லைனா 2k பை பை 12 போட்டு இது கேன்சல் பண்ணி 6 போட்டுக்க சரிங்களா மைனஸ் சைன் ஆல்ஃபா அண்ட் தென் இப்போ இங்கே என்ன சொல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா -2 வந்துடும் -2 சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 இப்போ என்ன ஆச்சு -2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 ப்ளஸ் 1 சைன் ஒன்று சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஆகிடும் அப்போ இது மைனஸ் வெளியே தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் கரெக்டாக 1 பை சைன் பை பை 12 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 12 காஸ் பை பை 12 சைன் பை கே பை பை 12 சைன் கே பை பை 12 இன்ட்டு இப்போ இது பாருங்கள் இப்போ இது ப்ரொசீட் பண்ணால் இது வந்து -2ல் ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா -1 இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் காமன் எடுத்தால் வெளியில் ப்ளஸ் ஆகிடும் உள்ளவும் ப்ளஸ் ஆகிடும் 1/2 இன்ட்டு சைன் பை பை 12 1/2 இன்ட்டு சைன் பை பை 12 இன்ட்டு இதுலேருந்து உள்ளே எடுத்திங்கன்னா என்ன வரும் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடும் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 மைனஸாக ப்ளஸ் ஆகிடும்ல ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் sin c plus sin d ஒரு ஃபார்முலா sin c plus sin d ஒரு ஃபார்முலானா 2 sin c plus d by 2 sin c plus sin d என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin c plus d by 2 cos c minus d by 2 இந்த ஃபார்முலாவை இங்கே ப்ரொசீட் பண்ணணும் sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2 அதுதான் இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஸோ 1 by sin pi by 12 sin pi by 12 into sin of alpha plus k pi by 12 cos pi by 12 sin k pi by 12 கரெக்டுங்களா இப்போ நல்லா பொறுமையாக பாருங்கள் ப்ளஸ் 1/2 into sin pi by 12 into sin c plus sin d 2 sin c plus d by 2 cos 2 sin c plus d by 2 இது ரெண்டும் alpha plus k pi by 6 plus alpha by 2 sin c plus sin d கரெக்டா 2 sin c plus d by 2 cos c minus d by 2 alpha plus k pi by 6 minus alpha by 2 ஸோ இந்த மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும் k pi by 12 ஆகிடும் k pi by 12 ஆகிடும் கரெக்டுங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த sin c plus sin d ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை எழுதியாச்சு c plus d by 2 c minus d by 2 இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கணும் 1 by sin pi by 12 into sin of alpha plus k pi by 12 into cos pi by 12 sin k pi by 12 இப்போ பாருங்கள் இந்த ஆஃபில் 2 கேன்சல் ஆகிடும் 2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் sin pi by 12 into sin இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சியம்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ்னு வரும் 2 ஆல்ஃபா ப்ளஸ் அது 2 ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 வருது இல்லைங்களா 2 ஆல்ஃபா அது அப்படியே காமனாக எடுத்துக்கலாம் 2 ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 பை 2 பை 2 இன்ட்டு காஸ்
k pi by 6 2s are ஆகிடும் 12 ஆகிடும் 6 2s are 12 ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதில் இதை டிவைடட் பை 2 பண்ணணும் என்ன பண்ண போகிறீங்க டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிட்ட வந்துடும் ஸோ 1 by sin pi by 12 into sin of alpha plus k pi by 12 cos pi by 12 sin pi by 12 கரெக்டா பாருங்க plus sin pi by 12 into sin pi sin k pi by 12 sin pi by 12 into இதை 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் sin of alpha plus k pi by 6 2 1 12 ஆகிடும் cos k pi by 12 cos k pi by 12 இது ரெண்டுத்துலேயும் sin of something இது காமனாக இருக்குல்ல அதை வெளியே எடுத்துருங்க அப்போ sin of alpha plus k pi by 12 by sin pi by 12 sin pi by 12 into நமக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா sin k pi by 12 into cos pi by 12 plus sin a cos b cos a sin b cos k pi by 12 into sin pi by 12 so இது என்னது sin a cos b plus cos a sin b வந்து sin a plus b so sin of alpha plus k pi by 12 by sin pi by 12 into sin a plus b formula sin of k pi by 12 plus pi by 12 இதிலிருந்து pi by 12 காமனாக எடுத்துங்க அவ்வளோதான் ஆன்சர் sin of alpha plus k pi by 12 into sin of k plus 1 into pi by 12 by sin pi by 12 அவ்வளோதான் ஆன்சர் இது உங்களுக்கு செக்அப் வேணும்னா இங்கே பாருங்கள் அந்த ஆன்சர் இதுதான் இதோட ப்ராசஸ் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா டு ப்ரூவ் தட் அந்த ப்ராசஸ் வந்துருச்சான்ட்டு செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் sin of alpha plus k pi by 12 sin of k plus 1 into pi by 12 by sin pi by 12 கரெக்டாக வந்துச்சுங்களா ப்ரூஃபு ஸோ therefore p of k plus 1 is true if p of k is true சரிங்களா ஸோ therefore by principle of mathematical induction so the principles of mathematical induction முடிச்ச உடனே you write the question என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு for all n belongs to natural number ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு